நான் ஒரு 5 முட்டையை அடித்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நல்லா என்ன பண்ணேன் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இப்போ கிரேவி செய்ய போகிறேன். நான் வந்து இப்போ முட்டை கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி அரைச்சி இப்போ கிரேவி செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ தக்காளி ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கு இஞ்சி, பூண்டு, புதினா, பச்சை மிளகாய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். வேக வச்சு வச்சுருக்க எக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இப்போ எக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை போல் நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் சப்பாத்தி, பூரி, சாப்பாட்டில் கூட போட்டு சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள்.